நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 9th செயல் பகுதியில் உள்ள ஓஎன் சமகால தோழர்கள்ன்ற ஒரு செயல் பகுதி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது யார் எழுதினாருன்னா வைரமுத்து. எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், நூல்வெளி வந்துட்டு எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக தான் பார்ப்போம். இடையில வந்துட்டு உள்ள கண்டென்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட வீடியோ வந்து கிளாரிட்டி உங்களுக்கு வந்து பத்தலைன்னா வீடியோ வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் செட்டிங்ஸில் போய். ஏன்னா பின்னாடி வர நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எழுதிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே ஷார்ட்கட் வீடியோவாக தான் போடுறோம். உங்களுக்கு இஷ்டம் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லாமே போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் நாங்கள் வந்துட்டு ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஓல்டு புக்கும் வந்துட்டு 10th தமிழ் ஓல்டு புக்கு வந்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அங்கே அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இது நுழைமுள்ள என்ன போட்டிருக்காங்கன்னா அறவியலும் அறிவியலும் இணைந்தே தான் வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அறிவியல் துறையில் வந்து தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தம் விளைவை பாடல் மூலம் கவிஞர் வந்துட்டு வெளிப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த இதில் பாடல் பாருங்கள். வைரமுத்து பாட்டுனாலே நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து எழுதுவார், கவிதையெல்லாம் எப்படி எழுதுவார்னு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் வந்துட்டு சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள். ஏன்னா நான் வந்து இப்போ இந்த பாடல்லாம் வந்து படித்து காட்டிடுவேன். படித்து காட்டினா உங்களுக்கு டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டைம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதனாலேயே நான் வந்துட்டு ஷார்ட்டாக வந்து போயிட்டுருக்கேன். நீங்கள் இந்த பாட்டெலாம் படித்து பாருங்கள், ஈஸியாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், நூல்வெளி வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு பின்னாடி தான் பார்ப்போம். அதில் இருந்தாலும் கூட நான் 1-2 சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இவரோடது பார்த்திங்கன்னா தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம்னு சொல்லிட்டு எல்லா மொழியிலையும் வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க இவரோட பாடல்கள். அப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்து பத்மபூஷன் விருதும் பத்மஸ்ரீ விருதும் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் பின்னாடி நூல்வெளியில் வந்து நம்ம எடுத்திருக்கோம், அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே பாருங்கள், இலக்கியங்களில் அறிவியல்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இலக்கியங்கள் அறிவியலில் வந்துட்டு புலவர் பாடும் புகழோடையர் விசும்பின் வளவன் ஏவா வானவூர்த்தி. வானவூர்த்தி எதில் போகும்? வானத்தில் போகும். அதாவது புறத்தில் தான் போகும், அகத்தில் கிடையாது. ஸோ புறத்தில் போகிறதுனால இது வந்துட்டு புறநானூறு. ஓகேங்களா? இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் அந்தர தார்மயனேனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல் கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஏற்று மீன் என்றான் அப்படின்னு சொல்லி பாடல் இருக்குது இல்லைங்களா? இது வந்து நம்ம எப்படி சிவசிந்தாமணின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ அந்தர தந்திரத்தில் இப்போ ஒரு அந்தரங்கமான விஷயமான ஒரு 8 பெண்களை வந்துட்டு இவர் கல்யாணம் முடிச்சிருப்பார். அதுதான் வந்துட்டு அந்தர தந்திரத்தாள். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தந்திரமே இவர் வந்து செஞ்சுருப்பார். ஓகேங்களா? அப்படி வந்து வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணி அவரோட ஸ்டோரி வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஏன்னா அடுத்தடுத்து நான் கிளாஸ் போடுறப்ப சீவக சிந்தாமணியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு இது தெரிஞ்சால் போதும். அந்தர தந்திரத்தாள்னாலே சிவக சிந்தாமணி. ஓகேங்களா? 8 மேரேஜ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அது பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், வைரமுத்துவோட நம்மளோட எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பாருங்கள். இப்போ பெயர் வந்துட்டு வைரமுத்து, பிறப்பு வந்துட்டு 1953. 53னா 3 வந்துட்டு வைரம்னாலும் 3 எழுத்து தான், முத்துனாலும் 3 எழுத்து தான். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஷார்ட்கட்டு. அதே முன்னாடியும் பார்த்திங்கன்னா 13 தான் வந்திருக்கு. 3 தான் இதில் வந்து மேக்ஸிமம் 3 தான் வரும். நீங்கள் நல்லா பார்த்துட்டே வாங்க. இவரோட ஊர் பார்த்திங்கன்னா வடுகப்பட்டி, தேனி. சரிங்களா? அப்புறம் பெற்றோர் வந்துட்டு ராமசாமி தேவர், அங்கம்மாள். ஓகேங்களா? ராமசாமி தேவர், அங்கம்மாள். அப்புறம் நம்ம இதை எப்படி வச்சுக்கலான்னா, வைரமுத்து வந்துட்டு சாமியே நினச்சாதான் நம்மளுக்கு வந்து வைரம் வந்து அணிய முடியும். சரிங்களா? சாமி நினச்சாதான் நம்மளால் எல்லாராலையும் வந்து வைரம் அணிய முடியாது. சாமி நினச்சாதான், அதுவும் ராமசாமி கிருஷ்ணர் நினச்சாதான். சரிங்களா? அப்புறம் அங்கம்மாள், நம்ம வந்துட்டு நம்மளோட அங்கத்தில் வந்துட்டு வைரத்தை போட முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 11 வயதில் கவிதை எழுத தொடங்கிய வைரமுத்து 14 வயதில் வந்துட்டு வெண்பா எனும் கடினமான யாப்பு வடிவத்தில் தேர்ச்சி கொண்டார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11 வயதில், வைரம்னாலும் 3 எழுத்து தான், முத்துனாலும் 3 எழுத்து தான். 1 1 3. ஓகேங்களா? ஒரு 3 இன்னொரு 3, அப்போ 1 1. 11 வயதில் வந்துட்டு 14 வயதில் தொடங்கிய வைரமுத்து 14 வயதில் வந்துட்டு வெண்பான்ற கடினமான வந்துட்டு
கடினமான யாப்பு வடிவத்தில் வந்துட்டு தேர்ச்சி கொண்டார். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 1970 வந்துட்டு சேர்ந்தார் அப்படின்னு. அப்போ பச்சையப்பன் சென்னை பச்சையப்பன் கல்லூரி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவரோட நூல்கள் கட்டுரைகள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம அடுத்து பார்ப்போம். 1972 வந்துட்டு பிஏ 2ஆம் ஆண்டு மாணவராக இருந்தபோது இவரது முதல் கவிதை தொகுப்பான வைகறை மேகங்கள் வந்துட்டு வெளிவந்துச்சு. சரிங்களா. வைகறை ஒரு கை இல்லாமல் 2 கை வைக்கணும். வைகறை. சரிங்களா. அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு தமிழ் இலக்கியத்தில் எம்ஏ பட்டம் வந்துட்டு வாங்கியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா வைரமுத்துவின் புது கவிதை தொகுப்பான திருத்தி எழுதிய தீர்ப்புகள். சரிங்களா. திருத்தி எழுதிய தீர்ப்புகள். இப்போ 9ன்றது ஒரு நம்பரு, 7 7 திருத்தாதீங்களே, மறுபடியும் வந்து 9 போடுங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு 1980 வந்துட்டு பாரதி ராஜாவின் நிழல்கள் படத்தின் மூலம் வைரமுத்துவின் திரையுலக பிரவேசம் வந்து நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 80 வயசுக்கு மேலே வந்து நம்மளோட நிழல் கூட நம்மளுக்கு பாரமாக இருக்கும். அது ராஜாவாக இருந்தாலும் ஓகே தான். அது வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. ஷார்ட்கட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. புரியலன்னா திரும்ப கூட ஒரு ரீவைண்ட் பண்ணி கூட கேளுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டி நம்ம இந்த வீடியோ பார்த்தா கூட போதும். நம்ம வந்து கிளியராக வந்துட்டு நம்ம இந்த லெசனே முடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் படைத்த கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக 2003 வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். சரிங்களா. இப்போ 2 குழந்தைன்னா ஓகே, இதே வந்து 3 குழந்தை ஆகிட்டுனா கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரது இலக்கிய பணிக்காக 2003 வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டது. பத்மான்றது 3 எழுத்து இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பத்மபூஷன் விருது வந்துட்டு 2003 தான். சரிங்களா. அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கிய, கவிதை, நாவல், திரைப்பாட்டு, பயண இலக்கியம், திரைவசனம், மொழிபெயர்ப்பு மற்றும் பல்வேறு இலக்கிய வடிவங்களில் வந்துட்டு 35க்கும் மேற்பட்ட படைப்புகளை வைரமுத்து வந்து படைத்திருப்பார். இவரது இலக்கிய பணிகளுக்காக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்துட்டு 2007ஆம் ஆண்டு டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஏழையாக இருந்தாலும் கூட டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. திறந்த மனசோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 2008ஆம் ஆண்டு டாக்டர் பட்டம் வந்துட்டு வழங்கி சிறப்பிச்சாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி காமராசர், இப்போ வைரமுத்து, காமராசர் இவங்களாம் வந்துட்டு ஒரு ஃபீல்டெலாம் இல்லை. நான் வந்து சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். இப்போ காமராசர்னால் 8ன்னு வந்துட்டால் அதை எக்ஸ்ட்ராவாக போயிடும். சரிங்களா. அப்போ வந்துட்டு ராஜாவாக இருந்தாலும் வந்துட்டு 8ன்றது ஏற்றுக்கூடாது அப்படின்னு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்துட்டு காப்பிய கவிஞர்னு இவருக்கு வந்துட்டு பேர் வச்சுருப்பார். சரிங்களா. அப்போ காப்பிய கவிஞர். காப்பி அடித்தா அரைஞ்சி போடுவாங்க, அதாவது அப்பிடுவாங்க. சரிங்களா. அடுத்து களத்தில் நின்று காப்பி அடிக்கக்கூடாது. அப்படி கூட வச்சுக்கோங்க. களத்தில் நின்று காப்பி அடிக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின்றது வடமாநில சைடு கூப்பிடுறது. அதே மாதிரி சாம்ராட்டுன்றது வடமாநில சைடு கூப்பிடுறது. அப்புறம் ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி இவருக்கு வந்து கவி பேரரசு ஒரு அரசு, அதாவது அரசன் தான் வந்துட்டு நிதி கொடுப்பாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்புகள். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டாக நான் சொல்ல போகிறேன். கவிதை தொகுப்புகள் இத்தனை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், ஈஸியாக சொல்லிக்கலாம். நல்லா மட்டும் கவனிச்சுக்கோங்க. வைகறை மேகங்கள். அப்போ மேகங்கள்லாம் வந்துட்டு வைகறை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள் வந்து முன்னாடி உள்ள பாயிண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கீதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு தேசிய கீதம்லாம் வேண்டாம், என்னோட பழைய தேசிய கீதத்தை எடுங்க, அது என்னோட பழைய பனை ஓலையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவும் ராஜா வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ சரின்னு போய் தேடுறப்ப ராஜாவோட கதை என்னன்னா, அவர் வந்து அவரோட தேசிய கீதை பற்றி இல்லை, இரத்த தானம் கொடுத்ததை பற்றி தான் இருந்திருக்கு. அப்போ இந்த தானத்திலே பெரிய தானம் வந்து இரத்த தானம். ஸோ இந்த பூக்கள்லாம் வந்துட்டு இந்த தானம் வந்து விற்பனை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பூக்கள்லாம் விற்பனைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழுக்கு வந்து நிறம் உண்டு, ஆனால் தானத்துக்கு வந்து நிறம் இல்லை. பெய்யென பெய்யும் மழை, அதனால் வந்துட்டு
அப்படி தானம் பண்ணதுனால இவர் பெய்யின்னு சொன்னால் மழை பெஞ்சிடும். அப்போ எல்லா நதியில் வந்துட்டு எங்கள் ஓடங்கள் தான் ஓடும். அப்போ நான் அந்த நதி தண்ணி பட்டு மரத்தின் வேர்கள்லாம் வந்துட்டு கொடி விட்டு முளைச்சி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு கவிதை தொகுப்புகளில். உங்களுக்கு புரியலைன்னா திரும்பி கூட ரிவைன் பண்ணி கேளுங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 டைம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது எல்லாமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கட்டுரைகளுக்கு நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்னா கல்வெட்டுகள் என் ஜன்னலின் வழியே. ஓகேங்களா? இது எப்படி சொல்கிறோம்னா நம்ம வந்து கல்லாக இருக்கிற தரையில் கூட வந்துட்டு நம்ம வந்து கோலம் போடுறோம். எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக வந்துட்டு ஒரு சிற்பி வந்து செதுக்கிறது போல் வந்துட்டு நம்ம கோலத்தை வந்து போடுறோம். அப்போ வந்துட்டு இதில் எல்லோரும் வந்துட்டு நம்மள கோலத்தை வந்து பார்ப்பாங்க. நம்மளும் கூட ஜன்னல் வழியாக நம்ம கோலத்தை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு கல்லெறிஞ்சு கூட நம்மளோட கோலத்தை நல்லா இருக்கே, இதை வந்து கலைக்கணும், இது வந்து பின்னாடி வந்து இவங்க நல்லா கோலம் போடுறாங்கன்னு கல்வெட்டில் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கோலத்தில் வந்து கல்லெறியதை கூட தயாராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வானத்துலேருந்து மேகம் வந்துட்டு நிறைய மழையெல்லாம் வந்து தேநீர் மாதிரி மழையை வந்து கொட்டுது. அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஸோ அது வந்து தமிழ் ஆற்றுப்படை நம்மளை வந்து ஆற்றுப்படுத்துது. ஓகேங்களா? யாரும் வந்து கலைக்க வேண்டாம், இயற்கையான நானே வந்து கலைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் கட்டுரைகள் எல்லாமேவும். அடுத்து தன் வரலாறு பார்த்திங்கன்னா இதுவரை நான். ஓகேங்களா? இதுவரை நான் என்ன செஞ்சேன், எல்லாமே வந்துட்டு கவிதை நிறைய எழுதினேன், பாடல்கள்லாம் எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி நாடாக்களில் பார்த்திங்கன்னா என்னோடய கவிதையை கேளுங்க, தேன் வந்து பாயும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? வைரமுத்து வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்காக வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு இல்லை நல்லா இல்லை எதுனாலும் வந்துட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இன்னும் சூப்பராக எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதுவே எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. இருந்தாலும் நீங்கள் எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட சஜஷன் நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா? எல்லாேருக்கும் ஷேரும் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ.